நம்ம இன்னைக்கு வந்து டே 5ல இருக்கோம். ஸோ 5 டேஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒர்க் அவுட் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஒர்க் அவுட் தாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் பெரிய பெரிய ஜிம்லலாம் வந்து இந்த மாதிரியான ஒர்க் அவுட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 20,000 சொல்லிட்டு ஆனுவல் பேக்கேஜ் எவ்வளோ இன்னும் 50,000 வரைக்கும் கூட உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்மளோட சேனலில் மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு உமன்ஸு யாரெல்லாம் வந்து தன்னால் வந்து இதுக்கு செலவு பண்ணி நம்மளோட ஃபிட்னஸ்க்கு நமக்கு வந்து ஹெல்த்துக்காக நமக்கு செலவு பண்ணி பண்ண முடியாது, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை, நம்ம வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, ஆனால் நம்ம ரொம்ப குண்டாயிட்டோம், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு யாரெல்லாம் வரி பண்ணுறீங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் நான் இந்த சேலஞ்சை வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதில் மோட்டிவேட் ஆகுறீங்க, இந்த சேலஞ்சை பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அது மற்றவங்களுக்கும் போய் சேரும். அவங்களும் வந்து உங்களோட கமெண்ட்ஸை படிச்சுட்டு கண்டிப்பாக நம்மளும் இது ஒர்க் அவுட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, உங்களுடைய ஸ்டாமினா எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து பிகினராக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணதே இல்லை. பட் நம்ம இனிஷியலாக பண்ண போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வீட்டில் வந்து நல்லா வந்து ஃப்ரைடு 65 ஃப்ரைடு பக்கோடாஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நல்லா தோசையில் நெய் ஊற்றி தான் சாப்பிட்ருக்கோம். பட் வந்து இப்போ வந்து நமக்கு அதை திடீர்னு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வரலன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். நீங்கள் இப்போ 1 வீக் பண்ணுங்கள், 2 வீக்ஸ் பண்ணுங்கள், ஆனால் இது பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் ரிசல்ட் வந்து தானாகவே வரப்போகுது. உங்களுக்கு இன்னும் வெயிட் லாஸ் ஆகலை, வெயிட் ஆகலை, ஒன்றும் சேஞ்சஸ் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பொறுமையாக தான் சேஞ்சஸ் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா சிலவங்க வந்து நல்லா ஸ்கின்லாம் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, நல்லா லாங் ஹேர் வரணும்னு ஆசைப்படுவீங்க. பட் இதுக்கெலாம் வந்து நீங்கள் வெறுமனே நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு ஹேர் மாஸ்க் போடுறதோ ஃபேஷியல் பண்ணிக்கிறதோ இல்லை ஃபேஸ் மாஸ்க் போடுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்னு தான் மெயின். நிறைய பேர் சொல்கிறது எனக்கு ஃப்ரூட்ஸே பிடிக்காது, எனக்கு நட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அட்லீஸ்ட் 2-3 டேஸ் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் போர் அடிக்கும் நட்ஸு சாப்பிட்றதுலாம். பட் இதை கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஸ்கின்னு உங்களோட ஹேர்லாம் எப்படி உங்களுக்கு க்ளோ ஆகுதுன்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்ட, திடீர்னு நீ என்ன பண்ணுற, எனக்கு அந்த சீக்ரெட் சொல்லுன்னு கண்டிப்பாக உங்களை எல்லோரும் கேட்பாங்க. இந்த சேலஞ்சை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரொம்ப இதுவாக கேட்பாங்க இதை பற்றி. ஸோ இதில் வந்து நம்ம இப்போது 5th டே ஒர்க் அவுட்டில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்களோட வார்ம் அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் அவுட், அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸில் லாங் வீடியோஸ்லேயும் இருக்குது, ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேயும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட வார்ம் அப் முடிச்சுட்டு நம்மளோட ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் 5 கார்டியோ ஒர்க் அவுட் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டே 1க்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து என்ன டயட் சாப்பிட்ணும், எப்போ ஒர்க் அவுட் பண்ணணும், எப்போ தூங்கணும், எப்போ தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக என்னோடய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பேசியிருப்பேன். பட் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான், கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய வார்ம் அப் முடிச்சிட்டேன். இப்போ நம்மளோட ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபிட் தான். அதுக்கு வந்து நீங்கள் டோ பாயிண்ட்லேருந்து ஜம்ப் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஒர்க் அவுட் டோ பாயிண்ட்லேருந்து ஜாப் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15. செகண்ட் ஒர்க் அவுட் வந்து ஸ்குவாட் வித் சைட் கிரன்ச்சஸ். ஸோ இப்போ பிகினராக இருக்கீங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட்ஸ் வந்து ஹெட்டில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 2 3 4 5 6 டச் பண்ணணும், 7 8 9 10. இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் வந்து பிகினர்ஸ் பண்ணிக்கோங்க. இதே கொஞ்சம் பண்ண முடியும், ஆக்டிவாக பண்ண முடியும்ன்றவங்க வந்து ஸ்குவாடோட பண்ணுங்கள். ஸ்குவாடோட பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுன்னா 1 2
3 4 5 6 7 8 9 எல்லா ஒர்க் அவுட்டுமே வந்து 15 கவுண்ட்ஸ் ஈச் 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். டவுட் இருக்கவங்க டே 1லேருந்து பாருங்க. 10 ஸோ 10 கவுண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒர்க் அவுட். செகண்ட் எல்லா ஒர்க் அவுட்டுமே நம்ம வந்து வயிறை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு மூச்சு வந்து ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்கும். ப்ரீத்திங்கும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிடக்கூடாது. வயிறை மட்டும் நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம். ஹோல்டு பண்ணிக்கிட்டே நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ண போகிறோம். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கூட நீங்கள் வயிறை ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சி செக்ஷன்னால் வந்து அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபிங்கர் கேப் இருந்துச்சு. 3 மந்த்ஸ் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண உடனே இது எல்லாமே நல்லா எனக்கு வந்து க்ளோஸ் ஆகி இங்கே வந்து 2 ஃபிங்கர் கேப் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டயாசிஸ் ரெக்டை வந்து எப்படி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த கேப் வந்து சொல்கிறோம். டயாசிஸ் ரெக்டை சொல்லுவாங்க. அது வந்து அனலைஸ் பண்ண தெரியலன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வரும். ஸோ உங்களோட கேப் எப்படி இருக்குது, இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது அது இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கமெண்ட்டில் போடுங்க. இன்ச் ஃபார்ம் தான். இன்ச் ஃபார்ம் எப்படி பண்ண போகிறோம்னா இப்படி இப்படி கை வச்சுக்கோங்க. ஸ்லோ இப்படி வரணும். மறுபடியும் இப்படி அட்லீஸ்ட் ஒரு 4 ஹேண்ட்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுடைய பாடிக்கு வந்து வச்சுட்டு மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் வரும். இதான் இன்ச் ஃபார்ம். ஸோ இது எல்லாருக்கும் சேம் தான். ஸோ இது வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் ஹை கார்டியோ ஒர்க் அவுட். நல்ல ப்ரீத்திங் உங்களுக்கு ஹெவி ஆகும். ஸோ முடியாதவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுங்க. 8 9 10 11 12 13 14 15. ஒர்க் அவுட் வந்து ஸ்டிக் ஒர்க் அவுட் தான். ஸோ இந்த எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாப் ஸ்டிக் தான். மாப்னா வீடு இது தொடை போடலாம் அந்த ஸ்டிக் தான் இது. அந்த மாப் மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டிக்ஸை நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா பின்னாடி பார்க்குற மாதிரி நல்லா திரும்பணும். நடுவில் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அப்படியே ஒரு சர்க்கிள் அப்படியே திரும்பிட்டு வரணும். ஸோ அதான் பண்ண போகிறோம். 1 2 3 இந்த சைடு மசில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். 4 நல்லா ஷேப் வரும். 5 6 வயிறு வந்து நல்லா டக்கிங் பண்ணிக்கோங்க. 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன டம்பிள்ஸ் லேட் ஒர்க் அவுட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து நமக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்காக பேக் சைடு. ஸோ அதுக்காக இந்த ஒர்க் அவுட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க வீட்டில் டம்பிள்ஸ் இல்லாதவங்க. நெக்ஸ்ட் இப்படி பெண்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர் வரைக்கும் நல்லா பேக் கொண்டு போயிட்டு
பேக் வரணும், ஃப்ரண்ட் வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 டைம்ஸ் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு 1 செட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எஃபெக்டும் தெரியாது. 3 செட்ஸ் முடிக்கக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஸோ பிகினராக பண்ணுறவங்க ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். மிச்சவங்க வந்து கொஞ்சம் 10-20 செகண்ட்ஸ் வந்து நடுவில் இன்பிட்வீன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆக்டிவாக பண்ணி முடிங்க ஒர்க் அவுட்டை. பெயின் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் தான். ஸோ ரொம்ப பாடி பெயினாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹிப் த்ரஸ்ட் தான். இதுக்கு வந்து நாங்கள் பிரிட்ஜிங் பொசிஷனில் படுத்துக்கோங்க. ஸோ இப்படி பிரிட்ஜிங் பொசிஷனில் படுத்துட்டு மேலே வந்து தூக்குங்க. பாடியை வந்து மேலே தூக்கிட்டு டைட்டன் பண்ணுங்கள். இது வயிறை வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வந்து டைட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஹிப் த்ரஸ்ட்க்கு 1 2 3 4 5 6 7. ஸோ நேப்போ பட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். 8 9 10 11 12 13 14 15. ஸோ இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஹேண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு ஏஞ்சிக்கணும். ஸோ இது வந்து ஏஞ்சிக்கும் போது ப்ரீத் அவுட், உட்காரும்போது ப்ரீத் இன். அது பண்ணுங்கள். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து லெக் சர்க்கிள்ஸ். ஸோ 2 காலை வந்து சர்க்கிள் பண்ணோம். இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ பண்ண முடியாதவங்க வந்து 1 லெக்காக பண்ணலாம். 2 3 4 5. ஸோ இது மாதிரி இந்த பக்கம் 10 டைம்ஸ். ஸோ இந்த பக்கம் 10 டைம்ஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. Clockwise, anti-clockwise, clockwise, anti-clockwise, clockwise, anti-clockwise, clockwise, anti-clockwise.
இந்த மாதிரி இந்த பக்கம் 10 டைம்ஸ், இந்த பக்கம் 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஓரளவு கால் வந்து நல்லா ரைஸ் பண்ண முடிஞ்சவங்க வந்து 2 கால் இப்படி வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா வச்சுட்டு இது வந்து இங்கேயே நம்ம வந்து இப்படி பண்ண போகிறோம். அப் அண்ட் டவுன் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக பண்ணோம். 15 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இந்த லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நல்லா ரைஸ் பண்ணோம். 13 14 15. ஸோ வி செட் தான். ஸோ இதுக்கு இப்படி படுத்துக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கிட்டு இப்படி அப் பண்ணுங்க. ஸோ இனிஷியலாக பிகினராக இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு 30 கவுண்ட்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஸோ 30 கவுண்ட் இப்படி இருந்துக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ டே 5 ஒர்க் அவுட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் டயட்டை வந்து ப்ராப்பராக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு டயட் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாம், எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது. ஸோ ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. வந்து ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு 1 மினிட் வந்து பிளாங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த இதெல்லாம் நல்லா உள்ளே போகும். அப்போ தான் பெல்லி வந்து நல்லா குறையும். ஸோ ட்ரை பண்ணி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.